என் பேரு குப்புசாமி. என்னை எல்லாரும் குப்புன்னு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஆனா அப்பா வாமா. அப்பா இதோட நான் காலேஜ் போலப்பா. இன்னையோட படிப்பு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். என்னம்மா சொல்ற? இல்லப்பா, எக்ஸாமும் கிட்ட வந்துருச்சு. என் கையிலயும் காசு இல்ல, உங்க கையிலயும் காசு இல்ல. நவீனா படிப்பை நிப்பாட்டிட்டு பேசாம வேலை செய்யறேன்னு. இல்லம்மா, நீ எடுத்த முடிவு ரொம்ப தப்புமா. பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ போய் படிமா. அப்ப காசுக்கு என்னப்பா பண்றது? இல்லம்மா, இல்ல நான் பாத்துக்கிறேன். நீ படிக்கிறத மட்டும் பாருமா, போமா. சரிப்பா. எனக்கு இருக்கிறது ஒரே மக. அவளோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். அவ படிப்புக்காக வட்டி வாங்குறதுக்கும் முடிவு பண்ணேன். யா வணக்கம் யா. பிள்ளை படிப்புக்காக வட்டி காசு வந்தேன். ஆமாவா? எவ்வளோ வேணும்? ஒரு 5000 வெள்ளி. சரி, 15 வெள்ளிக்கு 10 காசு வெட்டி சரியா? மாதம் மாதம் கரெக்டாக கொடுத்துடணும். கண்டிப்பா ஐயா. பணிகள்கிட்ட சொல்கிறேன், வாங்கிட்டு போ. சரியா, ரொம்ப நன்றியா. படிப்புக்குன்னு சொல்கிற, டேய் காசு கொடுத்து அனுப்புடா. அதோட 6 மாசம் ஆச்சு. என்னால் அந்த காசை திருப்பி தர முடியல. அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையே மாறி போச்சு. இதோ வந்துட்டய்யா. வாங்கய்யா. குப்பே, வட்டி காசு வேணா கொடுக்க தெரியாதா? காசு இருந்தா கண்டிப்பா தந்துறையா. ஏய், காசு வாங்கி 6 மாசம் ஆச்சு. வட்டியும் வரல, அசலும் வரல. என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? நாளைக்கு வரைக்கும் தான் உனக்கு டைம், சரியா? இல்லைன்னா என்ன நடக்கணும் நீங்க பாப்ப. காசு இருந்தா அடுத்த மாசம் கண்டிப்பா தந்துறையா. வட்டிக்காரனுங்க காசு வாங்குறதுக்கு வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவனுங்க மகளை பார்த்த பார்வை ரொம்ப தப்பா இருந்துச்சு, ரொம்ப அசிங்கமாகவும் இருந்துச்சு. ஆனா நான் பண்ண கடனுக்கு என் மகளை பழி வாங்கணும்னு நினைச்சு காமாட்சிய கடத்திட்டு போயிட்டாங்க. மணி ஒரு 2 இருக்கும். எனக்கு ஃபோன் வந்துச்சு. யா சொல்லுங்கய்யா. பேசுகிறா தெரியுதா? தெரியுதுயா, சொல்லுங்கய்யா. வட்டி காசு வாங்கின கொடுக்க தெரியாதா? இப்போ உன் மக எங்கள் கையில். யா என்னையா சொல்கிறீங்க? காசை கொடுத்துட்டு பிள்ளைய கூட்டி போ, இல்லை பிள்ளை நீ மறந்துடு. வட்டிக்காரன் நான் சும்மா நினச்சியாடா? ஐயா இந்த மாதம் முடியாதுயா, அடுத்த மாதம் கண்டிப்பாக தந்துடுறேன் உங்களுக்கு. உன் கையில் காசு இல்லை, கையில் காசு இல்லை, இப்போ போடுறா அவளா. அப்பா காமாட்சி. எந்த மகளுக்காக வட்டி வாங்கணும், இப்ப அந்த மகள் எனக்கு இல்லாம போயிட்டா. காமாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல. நிறுத்துங்க. அடுத்தவங்க கிட்ட வட்டி வாங்குறது, கை நீட்டி காசு வாங்குறது எல்லாத்தையும் நிறுத்துங்க. என்ன மாரி யாரும் இழந்துடாதீங்க. இந்த குப்போட கதை உங்க எல்லாத்துக்கும் ஒரு பாடமா அமையட்டும். நான் போறேன், என்ன மன்னிச்சிடுங்க. இப்படிக்கு குப்பு.